ஒருபுறம் தாவேகா கட்சியை சேர்ந்த பெண்கள் மதுக்கடைக்கு எதிராக போராடி கொண்டிருக்க, மறுபுறம் அதே கட்சியை சேர்ந்த நிர்வாகி ஒருவர் மதுக்கடைக்குள் நுழைய முயன்றதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் காமராஜர் சாலையில் ஒரு மதுபான கடை இயங்கி வரும் நிலையில் புதியதாக மற்றொரு மதுபான கடை திறக்கப்பட்டுள்ளது. இதற்கு அப்பகுதி மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் இன்று அதே பகுதி மக்களுக்கு ஆதரவாக தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்டோர் காமராஜர் சாலையில் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தாவேகா கட்சியின் துண்டை கழுத்தில் அணிந்திருந்த நபர் ஒருவர் திடீரென மதுக்கடையை மூடுமாறு கோஷமிட்டு கொண்டே மதுக்கடைக்குள் நுழைந்தார். அப்போது அங்கிருந்த போலீசார் அவரை வெளியே இழுத்து சென்றதால் அந்த இடத்தில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. அந்த நபர் யார் என்பது குறித்து தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளிடம் போலீசார் விசாரித்த போது அவர் தங்கள் கட்சியை சார்ந்தவர் கிடையாது என்றும், தாவேகா துண்டை அணிந்து வந்து எங்களுக்கு கெட்ட பெயர் உண்டாக்க அந்த நபர் இதுபோல் நடந்து கொண்டதாக தெரிவித்துள்ளனர். இதையடுத்து அந்த நபர் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பின்னர் காமராஜர் சாலையில் இருந்து ஊர்வலமாக செல்ல முயன்ற தாவேகா நிர்வாகிகளை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் போலீசாருக்கும் தாவேகாவினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம், ஊர்வலம் சென்றால் கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் எச்சரித்ததை தொடர்ந்து தாவேகாவினர் அங்கிருந்து கலைந்து சென்றனர். மதுக்கடைக்கு எதிராக மக்கள் போராடி கொண்டிருந்த போது திடீரென தாவேகா கட்சி துண்டுடன் மதுக்கடைக்குள் நுழைய முயன்ற நபரால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.